ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்பு கண்ணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புகரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிகாரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து
உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோச்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2004 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும், சனி பகவான் சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், சப்தமாதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பங்குனி மாதத்தில் 2வது திருமணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாள். அதாவது திருமணமாகி ஒரு கணவரை இறந்தவர்களும் மனைவியை இழந்தவர்களுக்கும் 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தலையானால் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய திங்கிங் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து இரத்த சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய, இல்லைன்னா வந்து அந்த இதில் ஃபவுண்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய, மண் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர வந்து பார்த்தடையானால் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நீச்ச புதன், அதை தவிர சூரிய பகவானால் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளும், 7ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவன கருத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன். அதை தவிர பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது இந்த 25/3/2024 31/3/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 27ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் வருது. பௌர்ணமி யோகத்தின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இந்த +1 +2 எழுதுகிறவங்கலாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சந்திர பகவான் சுக்கிரனோட வீட்டில் துலாத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. 4ஆம் அதிபதி சப்தமத்தில் போய் இருக்கிறது, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை பார்க்கக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இது வந்து 29ஆம் தேதி அதிகாலை 12:30, அதாவது 28ஆம் தேதி நைட்டு 29ஆம் தேதி 12:30 அதிகாலை, அதாவது 27ஆம் தேதி கார்த்தால 3 மணியிலிருந்து 29ஆம் தேதி அதிகாலை 12 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு போங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இதை தவிர பார்த்தாலேனா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருக்கிறவா வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது, அதாவது ஒரு தண்ணீர் பாட்டில் இல்லைன்னா பானகம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்.
இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 31 ராத்திரி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராத்திரிக்கு சந்திராஷ்டம காலமான விருச்சிகத்தில் இருக்கார். அதற்கு பிறகு அவர் மூல நட்சத்திரத்துக்கு போகிறார். அதாவது ராத்திரி 7:30 மணிக்கு மேலே 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால திடீர் பாகியம் கிடைக்கும். தாய் தகப்பனிடமிருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.